வணக்கம். உங்க பேர் ஒரு சொல்லுங்களேன். என்னோட பேர் நாகவேணி. என்னோட ஊர் சேலம். ஆனால் நான் இப்போ விழுப்புரம் வந்திருக்கேன். என்ன காரணம் மேடம்? தமிழ்நாடு ஃபுல்லாக பசுமை புரட்சிக்காக வந்திருக்கேன். அதில் வந்து குரு பஞ்சகாவியத்தை அது எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுதான் ஆல்ரெடி பஞ்சகாவியம் இருக்கு. எதுக்கு புது பஞ்சகாவியம்? பஞ்சகாவியில் பார்த்தீங்கன்னா நெய், பால், தயிர், இளநீ இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால அது அதிக செலவாகுது. அது 21 நாள் ஆகுது. அதனால் இது வந்து குரு பஞ்சகாவியத்தில் அவ்வளோ செலவு இல்லை, ஈஸியாக செய்யலாம். செய்கிறது இல்லாமல் 7 நாளையில ரெடி ஆகிடுது. அதுக்காக தான் அதை வந்து விவசாயிகளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். சரிங்க. குரு பஞ்சகாவியா அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் செஞ்சு காட்ட போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த குரு பஞ்சகாவியம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும்? குரு பஞ்சகாவியம்மா அதாவது கீரை செடியிலிருந்து மரப்பயிர் வரைக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் கீரை செடி, மிளகு செடியிலிருந்து மரப்பயிர் வரைக்கும், தென்னை மரத்துலேருந்து மாமரத்துலேருந்து எல்லா மரப்பயிர்களுக்கும் சவுக்கு கூட இப்போ நல்லா வந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த இப்போ வந்திருந்தார், அவர் கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி எல்லாம் மரப்பயிர் வரைக்கும் இது நல்லா இருக்கும். அடிச்சா என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்? பயிர் கொடுக்கும் அடிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளிலேயே அந்த பசுமை தெரியும், வளர்ச்சியும் நல்லா தெரியும். ஒரு 5 நாளையில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி தெரியும் உங்களுக்கு. அதுதான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கொட்டாது. பூக்கள் கொட்டாது, காய்கள் வந்து அப்படியே பிடிச்சிக்கும், நல்லா நிறைய காய் பிடிக்கும். அப்புறம் பழம் டேஸ்டா இருக்கும். இது மெயின் பார்த்தீங்கன்னா. மற்ற நீங்கள் ஃபெர்டிலைசரு இதெல்லாம் இது பண்ணுறத விட இந்த பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழமா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், எல்லா பழம், கொய்யா பழமெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு எல்லாருமே சொல்லி இனிப்பு சுவை நல்லா டேஸ்டா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த குரு பஞ்சகாவியம். சரி, இன்னைக்கு என்ன குரு பஞ்சகாவியம் என்ன செஞ்சு தர போறேன்? இப்போ வெப்பாலையில வச்சு செய்ய போறேன். என்ன வெப்பாலைன்றீங்க? இந்த குரு பஞ்சகாவியம் நிறைய மெத்தட் இருக்கோ? குரு பஞ்சகாவியத்துல சாணம், கோமியம், நாட்டு சக்கரை, கற்றாழை ஒரு குரு. இந்த 4மே ஒரே பேஸ். இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப்பாலை, அது கூட கலக்கிறது, கற்றாழை கூட கலக்கிறது வந்து வெப்பாலையும் கலந்துக்கலாம். அது இல்லாதவங்க எருக்கன் கலந்துக்கலாம். அது இல்லைன்னா இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமே கிடைக்காதுல்ல. கற்பூரவள்ளி இருக்கிறவங்க, வெற்றிலை இருக்கிறவங்க கருந்துளசி கூட கலந்துக்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா சொன்னது குப்பைமேனி கூட கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. என்ன அவங்க மாவட்டத்துல என்ன கிடைக்குதோ அது ஈஸியா கலந்துக்கலாம். அப்ப வந்து எல்லாமே ஜீரோ, எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். ஆனா அதே பழம் தான் கிடைக்குமா? அதே பழம் தான், எல்லாமே இருக்கிற இடம் நம்ம கிட்ட இருக்குது. கற்றாலே அவங்கவுங்க இடத்துல வச்சுட்டா ஈஸியா வளர்ந்துரும். மற்ற எல்லாமே இருக்கு, சாணம் கோம்பியும் ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைச்சிரும். அதனால அது ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கறத எங்களோட எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கு கொண்டு போகணுங்கிறது மட்டும் தான் எங்களோட நோக்கமே. சரிங்க, இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? வெப்பாலை வச்சு செய்ய போறோம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாணம் எவ்வளோ மேடம்? 1 கிலோ, கோமியம் 1 லிட்டரு. இது செய்யறதுக்காக கம்மியாக செய்கிறோம், செஞ்சு காமிக்கிறதுக்காக. இல்லைன்னா நாங்கள் 30 லிட்டர் அப்படிதான் செய்வோம். நாட்டு சக்கரை 120 கிராம். மேடம் இப்ப நம்ம செய்ய போறது வெப்பாலை தான் இல்ல மேடம்? வெப்பாலை. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு மேடம்? தலைச்சத்து இருக்கு. இது பூச்சி விரட்டியாவும் பயன்படுது. அஸ்வினி பூச்சி எல்லாம் காணாம போயிடும். அந்த அளவுக்கு. ஆமா, கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா தாய் திரம். அது 200 மில்லி கலந்து. இப்ப தாய் திரம் எங்க கிட்ட இல்லன்னா என்ன பண்றது? கடையில வாங்கணுமா? இல்ல எங்க கிட்டயே வாங்கிக்கலாம், நாங்களே ஃப்ரீயா கொடுக்குறோம். அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். சரி மேடம், இப்போ நாங்க பக்கத்துல ஃப்ரீயா கொடுப்பீங்க. இன் கேஸ் நாங்க இன்னைக்கு இங்க இருந்தாலும் நாங்க கொரியர் அனுப்புறோம். கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதோட 18 மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். கொரியர் 2 லிட்டர் 5 லிட்டர் கேட்கறவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா கேட்கறவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். இலவசமா ஃபர்ஸ்ட்ல ரொம்ப 10 லிட்டர் கூட இலவசமா கொடுத்துருக்கோம். ஒரு நாளாக நிறைய பேர் ஒரு சிலர் வாங்கி யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலங்கிறதுக்காக 2 லிட்டர் அளவு பண்ணிட்டோம். இப்போ 2 லிட்டர் இலவசமா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்க பண்ணிக்க வேண்டியதுதான். கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் கொரியர் சார்ஜோடயே பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்களா? இவ்வளவு சேவைகள் வந்து இந்த குரு பஞ்சகாவியம் கண்டுபிடிச்சா ஜெகத்குரு ஐயா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இவ்வளவு சேவைகள் பண்ண என்ன காரணம் மேடம்? ஐயோ அதாவது வள்ளலார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. ஆனா எங்க ஜெகத்குரு ஐயா வந்து எந்த பயிரும் வாடக்கூடாது, யாரும் நஞ்சில் இல்ல உணவு சாப்பிடக்கூடாது, விவசாயிகள் எல்லாரும் இல்லாத உணவு வந்து சாப்பிடணும், நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடணும், அதுதான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் இயற்கையா
பயன்படுத்தணும், பசுமையாக இருக்கணும், எல்லாத்துக்கும் பட்டினி இல்லாத எங்கே பார்த்தாலும் எல்லாமே விளைஞ்சிச்சு ஈஸியாக இருந்துச்சுன்னா விவசாயிகள் எல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணவங்களாம் அதிகம். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த பசுமை புரட்சி. இதுக்காக தான் இதை வந்து கண்டுபிடிச்சது. ஆமாங்க பஞ்சகாவியம் ஆமாங்க, அந்த அளவுக்கு பலனும் இருக்கு அதுல. பலனும் இருக்கு. இது என்ன, இதுதான் எந்த இலை மேடம்? ஆ என்ன இலை இது? இது வெப்பாலை. வெப்பாலை தான். கொய்யால மாதிரி இருக்குல்ல மேடம் பாக்குறதுக்கு? என்னங்க? கொய்யால மாதிரி இருக்குல்ல? அது அப்படிதாங்க, கொஞ்சம் கொய்யா மாதிரி இருக்கும். ஆனால் வெப்பாலை இலை அது நல்ல சத்து இருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடுறேன். இல்ல கட் பண்ணி அப்படியே போட வேண்டியதானே அதுல? அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். கட்டாளை எவ்வளவு எடுத்துக்கணும்? கற்றாழையும் 1 கிலோ. கற்றாழை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த கற்றாழை அப்புறம் போட்டு அப்புறமா இலை போட்டுக்கலாம். தம்பி இதுக்கு 1 கப்பு. இப்போ இது 2 அரைச்சிட்டோம். இதை ஊற்றி வச்சிடணும். இப்போ 2 தனித்தனியாக வச்சு ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் நாட்டு சக்கரை இதில் கொஞ்சம் சேர்த்தணும். 120 கிராம் நாட்டு சக்கரை. இப்பயும் பாருங்க, இது இந்த வெப்பாலை வந்து நல்லா நொதிச்சிருச்சு. இதே இல்லை அந்த வலுவழுப்பே இல்லை. இப்படிதான் இருக்கணுமா? இது எப்படி துணி போட்டு கட்டி வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக துணி எடுத்துக்கோங்க. கொடுங்க. ரெண்டையும் துணி போட்டு கட்டி வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லா. இப்ப 2ஆவது நாள் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை நம்ம இதுல கலக்கணும். வெப்பாலையும் கற்றாழையும் கலந்ததுல இப்ப நல்லா நொதிச்சு தண்ணியாட்ட ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஆயிருக்கணுமோ? மறுநாள் தான் ஆகுமோ? மறுநாள் தான் அப்படியே தெரியுதுங்களா? நோர இருக்கு. இதெல்லாம் நம்ம நாட்டு சர்க்கரையை கலந்துடுறோம். கலந்து மறுபடியும் 2 நாள் வச்சிடணும். அப்ப 3 நாள் ஆயிடுச்சு கணக்குக்கு. இதுவும் இதையும் மூடி வச்சிடணும். இதையும் இந்த சாணம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல, இதையும் மூடி வச்சிடணும். இப்ப இது 2ஆவது நாள் ஆயிடுச்சுங்களா? இப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கடல் நீர் கலக்குறோம். 3ஆவது நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் முடிஞ்சு 4ஆவது நாள். எதுக்கு மேடம் கடல் தண்ணி எதுக்கு கலக்குறீங்க? கடல் தண்ணி கலந்ததுக்கு அப்புறம் இது நம்ம இதை கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஒரே நாளையில 2 நாளையில நிறைய நல்லா ஏற்பட்டுரும். அப்ப எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம்? அப்போ
5 நாள் 6வது நாள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். முதல்ல 7 நாள் 8 நாள் இருந்துச்சுங்க. இப்போ கடல் நீர் கலக்கறதுனால சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இது ரெண்டையும் கலக்கிறோம். கடல் நீர் கலந்ததையும் இது ரொம்ப நல்ல வேகமா நொதித்தல் ஏற்படும். இப்போ மற்ற நாள்லாம் உடனே நொதித்தல் ஏற்படாது. 1 நாள் 2 நாள் ஆயிடும். இது ஒரே நாளிலே நொதித்தல் நல்லா ஏற்படுது. 2வது நாள்ல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அது 5வது நாளுங்களா? இது கூட ஒரு கைப்பிடி மண், குரு பஞ்சகவ்யம் தெளிச்ச மண். இப்ப குரு பஞ்சகவ்யம் தெளிச்ச மண் இல்லாதவங்க நம்ம கிட்ட முதல் நாள் 2 லிட்டர் வாங்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நாளே கொஞ்சம் தெளிச்சிட்டோம்னா அந்த 3 நாள் நடக்கிறதுக்குள்ள அந்த 3 நாள் மண் கிடைச்சிரும். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செடிகளுக்கு இது பண்ணிக்கலாம். தெளிக்கிறதுக்கு இது வந்து 1 நாள் வச்சிருந்தோம்னா நாளைக்கு தெளிச்சுக்கலாம். ஒரே நாள்ல ரெடி ஆயிடும். நொதித்தல் இது வேகமா நடக்கும் கடல் நீர் கலந்ததுனால. கடல் கலக்கிறதா இருந்தா நம்ம தாய் திரவம் சேர்க்கணுமா? தாய் திரவம் சேர்க்க தேவையில்ல. கடல் நீர் மட்டும் போதும். கடல் நீர் மட்டும் போதும். அதனால கடல் நீர்ல வச்சு நம்ம யார் வேணா இந்த மெத்தட்ல குரு பஞ்சகவ்யம் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மெத்தட்லயுமே, இந்த ஒரு மெத்தட்ல மட்டும் இல்ல, வெற்றிலையாகட்டும் எல்லாத்துலயுமே. இப்ப இது வந்து கிளாக் வைஸ்ல 60 முறை சுத்தணும். இதையும் ஒரு நாள் முடிச்சு அடுத்த நாளே உங்களுக்கு ஃபுல் ஃபர்மெண்டேஷன் ஆயிடும். அப்படி எடுத்து பயன்படுத்திக்கலாம். நல்ல பலன் தெரியும். நல்லா கண்டிப்பா பண்ணுங்க. சரி, கிடைக்கிறது நிறைய பாருங்க. வெப்பாலை தானே மேடம்? வெப்பாலை. வெப்பாலையில வந்து குரு காவியம், குரு பஞ்சகவ்யம் வந்து செஞ்சு காட்டினீங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகம் நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை வந்து விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. பசுவாசி சார்பாகவும் உங்களுக்கும் நம்ம ஜெகத்குரு ஐயாவுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி.